வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நாசரத் அனெக்ஸ் பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய ட்ரெடிஷனல் டே. நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பேச்சு போட்டி. கிராண்ட் பேரண்ட்ஸ் டேவை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி பள்ளி மழலையர்கள். ட்ரீம் கலாம் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியில் பங்கு பெற்ற நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். பலதரப்பட்ட போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற நாசரத் பள்ளி மாணவர்கள். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஓரியன்டேஷன் புரோகிராம். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்ற கெரியர் கைடன்ஸ் புரோகிராம். தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட போதை விழிப்புணர்வு பேரணி. இன்டர் ஸ்கூல் அபாக்கஸ் போட்டியில் சாதனை படைத்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வு. அபாக்கஸ் போட்டியில் வெற்றி பெற்ற நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிப்பு விழா. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரத் அனெக்ஸ் பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய ட்ரெடிஷனல் டே. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் எல்கேஜி மழலையர்கள் 29/1/2026 அன்று ட்ரெடிஷனல் டேவை மிக சிறப்பாக கொண்டாடினர். ஆண் பிள்ளைகள் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை, ஷர்வானி, பைஜாமா போன்ற உடைகளும், பெண் பிள்ளைகள் பாவாடை சட்டை, பட்டுப்புடவை, சுங்குடி புடவை என கிராமிய பெண்கள் போல உடையணிந்து வந்து அனைவரையும் மகிழ்ச்சியில் உள்ளாக்கினர். பாரம்பரிய உணவான கேழ்வரகு, அடை, கொழுக்கட்டை, பச்சை பயிறு, பொங்கல், திணை, கம்பு, கருப்பு கவனி, சம்பா போன்றவற்றால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. சொம்பு, அம்மி, உரல், மத்து, மண்பானை, அடுப்பு, மரத்தால் செய்யப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள், படி, ஆளாக்கு, முரசு, பனையோலையால் செய்யப்பட்ட பெட்டி, முரம், பம்பரம், தாயம், பல்லாங்குழி, கோலி, கிளுகிளுப்பு, கூடை போன்ற பொருட்களை சேகரித்து வந்து பாரம்பரிய பொருட்கள் கண்ணுக்கு விருந்தாக அமைந்தது அனைவருக்கும் ஆச்சரியத்தை தந்தது. மேலும் பள்ளி வளாகத்தில் பாரம்பரிய விளையாட்டுகளையும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலோடு மழலையர்கள் விளையாடி மகிழ்ந்தனர். நிறைவாக எல்கேஜி மழலையர்கள் நடனமாடி மகிழ எம் பள்ளி முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் அனைத்து மழலைய செல்வங்களையும் வாழ்த்தி பாரம்பரிய நாள் விழா இனிதே நிறைவுற்றது. நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பேச்சு போட்டி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியருக்கு குடியரசு தின விழாவை முன்னிட்டு தன்னம்பிக்கையை வளர்க்கவும் படைப்பாற்றலை உருவாக்கும் விதமாகவும் பேச்சு போட்டி பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்டது. விடுதலை போராட்ட நிகழ்வுகள் மற்றும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்கள் பற்றியும் இந்தியர்களின் சாதனை குறித்தும் மாணவ மாணவியர் எழில் கொஞ்சும் இனிய மொழியில் ஏற்றமான கருத்துக்களை கொள்கை செறிவுடனும் அனைவரும் கவர்ந்திழுக்கும் முறையிலும் பேசிய முறை என்றென்றும் நினைவில் நிற்கும் முறையில் அமைந்திருந்தது. கல்வித்துறையில் மட்டுமின்றி நாசரத் மாணவர்கள் பேச்சு கலையிலும் வல்லவர்கள் என்பதை இந்நிகழ்ச்சி உயிரோட்டமாக எடுத்துரைத்தது. பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் திறமையை மனதார பாராட்டி மகிழ்ந்தனர். கிராண்ட் பேரண்ட்ஸ் டேவை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி பள்ளி மழலையர்கள். கடந்த 7/2/2026 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியின் வளாகத்தில் கேஜி மழலையர்கள் பிரிவில் பயிலும் மாணவர்களுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் டே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும் கேஜி பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி தனலட்சுமி அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது. அன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருந்த திருமதி லெனன் எஸ் தியோப்ளஸ் அவர்களை எம் பள்ளியின் முதல்வர் பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்துகளை கொடுத்தும் வரவேற்றார். துதிப்பாடல், வேத வாசிப்பு போன்றவை எம் பள்ளியின் ஆசிரியர்களும் ரெட்ரோ மாஸ் டான்ஸ் என்ற கலை நிகழ்ச்சியை 8ஆம் வகுப்பு மாணவர்களும் வந்திருந்த அனைத்து தாத்தா பாட்டிகளுக்கும் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தளித்தனர். வீடுகளில் நம் தலைமுறையினரை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் தாத்தா பாட்டிகளுக்கு பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் அன்று வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து குடும்பத்தின் ஆணிவேராக திகழும் தாத்தா பாட்டிகள் கலாச்சாரம், அன்பு, பெருமை மற்றும் அறிவாற்றலை
அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் பாசத்தின் ஊற்றுகளாவர் என்று சிறப்பு விருந்தினர் அவர்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அறிவுரை வழங்கினார். இறுதியாக இத்தினத்தை ஒருங்கமைத்த ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் தாத்தா பாட்டிகள் நன்றியினை கூறி வீடு திரும்பினர். ட்ரீம் கலாம் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியில் பங்கு பெற்ற நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். ட்ரீம் கலாம் குழுவினரால் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியில் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்றனர். கடந்த 1/2/2026 அன்று போதை பழக்கத்தை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த மாரத்தான் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் காலை 5:30 மணி அளவில் கலந்து கொண்டு 3 கிலோமீட்டர் இலக்காக மிக உற்சாகத்துடன் பங்கு பெற்றனர். பங்கு பெற்ற அனைவருக்கும் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் மாணவர்களை வாழ்த்தி உற்சாகப்படுத்தினர். பலதரப்பட்ட போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற நாசரத் பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விளையாட்டு மற்றும் முத்தமிழ் மன்ற போட்டிகள். கடந்த 1/2/2026 அன்று த பியூப்பிள் சவிதா எக்கோ பள்ளியில் மாநில அளவிலான ஃப்ளட் லைட் டென்னிஸ் டோர்னமெண்ட் போட்டியில் எம் பள்ளியை சார்ந்த மாணவன் எஸ் கிஷோர் அண்டர் 17 பிரிவில் மிக சிறப்பாக விளையாடி முதல் பரிசை வென்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். மேலும் ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் மாணவ செல்வங்கள் கடந்த 1/2/2026 அன்று தமிழ் புத்தாண்டு பொங்கல் தினத்தை முன்னிட்டு தின்னூர்தி தொழிலக முத்தமிழ் மன்றம் நடத்திய பேச்சு போட்டி, திருக்குறள், ஓவிய போட்டி, பாட்டு போட்டி, கவிதை ஆகிய போட்டிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்களில் 30க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். அப்போட்டியில் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்பு மழலையர்கள் கலந்து கொண்ட மாறுவேட போட்டி பார்ப்பவர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. 9ஆம் வகுப்பு மாணவன் பிரதீப் குமார் ஒரு குரல் அமுதம் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். பேச்சு போட்டி, திருக்குறளை ஒப்புவித்தல், ஓவிய போட்டி, மாறுவேட போட்டி, கவிதை போட்டி, பாட்டு போட்டி ஆகியவற்றில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. பரிசு பெற்ற மற்றும் கலந்து கொண்ட பள்ளி மாணவ செல்வங்களுக்கு பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஓரியன்டேஷன் புரோகிராம். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஹவுசர் ஜெர்மனி எக்ஸோ நிறுவனத்தினால் ஓரியன்டேஷன் புரோகிராம் நடைபெற்றது. நமது பள்ளியில் பயிலும் 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். கையெழுத்தை மெருகூட்டவும் மேன்மைப்படுத்துவது எப்படி என்பதை இந்நிறுவனத்தில் இருந்து வந்திருந்த நிர்வாகிகள் நம் மாணவர்களுக்கு ஆலோசனை கூறினர் மற்றும் இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு ஆக்டிவிட்டி ஷீட் வழங்கப்பட்டது. அதில் சிறப்பாக பங்கு பெற்ற 3 மாணவர்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர் வழங்கப்பட்டது மற்றும் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் ஹவுசர் எக்ஸோ ஜம்போ ஜெல் பென் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் நம் பள்ளி மாணவ செல்வங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்ற கெரியர் கைடன்ஸ் புரோகிராம். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு கடந்த 6/2/2026 அன்று கெரியர் கைடன்ஸ் புரோகிராம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் பி மகேஸ்வரி, டாக்டர் எம் மதியழகன், டாக்டர் பி மகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாய துறையில் எவ்வகை பாடப்பிரிவுகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் உள்ளது என்பவை குறித்து தெளிவான விளக்க உரையோடு எடுத்துரைத்தனர். அது மட்டுமின்றி அனைவரும் இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு, பட்டுப்பூச்சி வளர்ப்பு போன்ற ஒரு விவசாய முறையை தேர்ந்தெடுத்து தங்கள் வாழ்நாளில் பின்பற்ற வேண்டும் என்ற நம்மாழ்வாரின் கருத்தை முன்வைத்தனர் சிறப்பு அழைப்பாளர்கள்.
விளைவித்த பொருட்களை சந்தைப்படுத்துதல், மரம் வளர்ப்பின் முக்கிய பங்கு ஆகியவற்றிற்கு இளைய தலைமுறையினரின் ஒத்துழைப்பு முதலியவற்றை குறித்து எழுச்சி உரை ஆற்றினார்கள் சிறப்பு விருந்தினர்கள். நிறைவாக பள்ளியின் முதல்வர் மாணவர்களின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் கருத்துக்களை வழங்கிய சிறப்பு அழைப்பாளர்களுக்கு தம்முடைய மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட போதை விழிப்புணர்வு பேரணி கடந்த 7/2/2026 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்களால் போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணி எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும், ஏசி துரை மற்றும் அவரது குழுவினர் தலைமையிலும், ஆவடி போக்குவரத்து T7 ஆணையர்கள் தலைமையிலும் தக்க பாதுகாப்புடன் நடைபெற்றது. மேலும் சாரணர் மற்றும் வழிகாட்டி மாணவர்கள் கைகளில் போதைப்பொருள் விழிப்புணர்வை குறித்த பதாகைகளை ஏந்தியும், போதைப் பொருட்கள் மாணவர்களிடையே எப்படி ஊடுருவி வருகிறது என்பதை குறித்த குறு நாடகத்தை நடித்து காட்டியும் உறுதிமொழியை ஏற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சமுதாயத்தை சீர்திருத்தும் பணியில் சிறப்பாக செயல்பட்ட எம் பள்ளியின் முதல்வரையும், ஆசிரியர்களையும், மாணவர்களையும் காவல்துறையினர் பாராட்டி இப்பணி தொடர மேலும் சில அறிவுரைகளை வழங்கியதும் இப்பேரணி நிறைவு பெற்றது. இன்டர் ஸ்கூல் அபாக்கஸ் போட்டியில் சாதனை படைத்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியை சார்ந்த மாணவ மாணவியர் மேக்ரோ பிரெயின் அபாக்கஸ் சார்பில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற அபாக்கஸ் காம்படிஷனில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடி பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 21 பள்ளிகளை சார்ந்த 600 மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். மிஸ்டர் CR பாஸ்கர், மிஸ் B அப்சா, மிஸ்டர் முத்து வில்லியம்ஸ் மற்றும் குழுவினர் பலர் தலைமையில் ஜனவரி 25, 2026 நடைபெற்ற ISC போட்டித் தேர்வில் எம் அனெக்ஸ் பள்ளியை சார்ந்த 4ஆம் வகுப்பில் பயிலும் GU ஸ்வேதா, 5ஆம் வகுப்பில் பயிலும் K ஹரிஷ் மற்றும் S கிருத்திகா ஸ்ரீ, 8ஆம் வகுப்பில் பயிலும் M மகாலட்சுமி, T ஹரிணி மற்றும் 9ஆம் வகுப்பில் பயிலும் K திவ்யா முதலிய மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ், பதக்கம் மற்றும் கேடயத்தை வழங்கி எம் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மாணவர்களின் திறமையை பாராட்டியதோடு எம் பள்ளிக்கும் அந்நிறுவனம் சார்பில் கேடயம் வழங்கி எம் பள்ளியை பெருமைப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வு. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பயின்று வரும் 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிளார் கம்பெனியில் இருந்து வருகை புரிந்த தன்னார்வலர்கள் மரங்களை வெட்டுவதால் ஏற்படும் தீமைகளையும், மரங்களின் நன்மைகள் பற்றியும், எழுதும் பொருட்களான பென்சில் மற்றும் தாள் செய்வதற்கு பயன்படுகிறது என்றும், எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றும் பலவித ஆக்டிவிட்டி செய்து காட்டியும் செய்ய வைத்தும் மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். மேலும் வினாக்களை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவ செல்வங்களுக்கு பேனா மற்றும் பென்சில்கள் அடங்கிய பென்சில் பாக்ஸ் மற்றும் நிகழ்வில் பங்கு கொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஒரு பென்சில் வழங்கப்பட்டது. அனைத்து மாணவர்களுக்கும் இந்நிகழ்வு மிக பயனுள்ளதாக அமைந்தது. அபாக்கஸ் போட்டியில் வெற்றி பெற்ற நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிப்பு விழா. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் அபாக்கஸ் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கும் விழா நடைபெற்றது. விழாவானது ஜெபத்துடன் தொடங்கப்பட்டது. பின்பு மாணவர்களுக்கு மேடையிலேயே விரைவாக விடையளிக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டது. மாணவர்கள் கொடுக்கப்படும் கணக்குகளுக்கான விடையை நொடிப்பொழுதில் விடையளித்து அனைவரையும் பிரமிக்க வைத்தனர். கணிதம் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. அதனை மாணவர்கள் மிக சுலபமாக கற்றுக்கொள்ள இந்த அபாக்கஸ் பயிற்சி அளிக்கப்படுகிறது. தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் சிறப்பாக இன்டர் ஸ்கூல் அபாக்கஸ் காம்படிஷனில் பங்கு பெற்ற 2ஆம் வகுப்பு மாணவன் D தீபக் குமார், 4ஆம் வகுப்பு மாணவன் HV சஞ்சய் கிருஷ்ணா ஆகியோர் பதக்கங்கள் வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர்.
வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி மேலும் பல பரிசுகளை வென்றிட வாழ்த்தி உற்சாகப்படுத்தினர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.